அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முழு உடல் வந்து தளர்வு பயிற்சி வந்து பண்ண போகிறோம். அது பகுதி 2. இந்த பகுதியில் வந்து ஒரு 2 பயிற்சிகள் வந்து 2 ஆசனங்களையுமே வந்து சேர்த்து வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த போட் போஸ்ன்னு சொல்லக்கூடியது, இன்னொரு வந்து டேபிள் டாப் போஸ். ரெண்டுத்தையுமே சேர்த்து அப்படியே வந்து டைனமிக்காக வந்து பண்ணணும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஆசனம் வந்து தொடர்ந்து வந்து நம்ம அப்படியே தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒன்று வந்து அந்த டேபிள் டாப் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து போட் போஸ். இது ரெண்டுமே அதே மாற்றி மாற்றி வந்து செஞ்சுட்டே வரணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்டாசனால உட்காந்துட்டு ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ இந்த போஸ் பண்ணுறதுக்கு இந்த காலை வந்து கொஞ்சம் அப்படியே மடக்கி வச்சுக்கலாம். ரொம்ப வந்து தள்ளி வைக்கக்கூடாது, ரொம்ப உள்ள தள்ளியும் வைக்கக்கூடாது. கைகள் பொசிஷன் வந்து ஒன்று வந்து விரல்கள் வந்து இப்படி கீழ் நோக்கி அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் வைக்கலாம். சில பேருக்கு வந்து இப்படி வச்சோம்னா இந்த இடம் வந்து பிரெஸ்ட்ல இருக்கிற இடத்துல வந்து வலிக்கும். சில பேருக்கு இப்படி வச்சோம்னா வலிக்கும். அதனால ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி கீழ் நோக்கி பார்த்த மாதிரியே வைக்கிறேன். வச்சுட்டு அப்படியே காலை நல்லா அழுந்த வச்சுட்டு இப்படியே வந்து மேலே தூக்க போகிறோம். தலை வந்து கொஞ்சம் கீழே குனியணும். கால்கள் உடம்பு அப்புறமேட்டு எல்லாமே தலையும் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி வரணும். அப்படியே உட்காந்துட்டு கைகள் ரெண்டுமே இப்படி வச்சுட்டு கால்கள் வந்து இப்படி மேலே நோக்கி தூக்க போகிறோம். இது நௌகாசனா. மறுபடியும் தொடர்ந்து அப்படி செய்ய போகிறோம். இந்த கால் பொசிஷனை வந்து நம்ம மாற்றாமல் அப்படியே வச்சுக்கணும். மறுபடியும் இந்த போஸ். நல்லா இடுப்பு பகுதி நல்லா கொஞ்சம் மேலே தூக்கணும். அப்படியே உட்கார்ந்துட்டு நௌகாசனம். நௌகாசனா பண்ணும்போது 2 முட்டி கால்கள் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கணும். இன்னொரு முறை சில வினாடிகள் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நௌகாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதை வந்து அப்படியே வந்து தொடர்ச்சி அப்படின்னு செஞ்சுட்டும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு போஸ்லையுமே வந்து ஒரு சில வினாடிகள் இருந்துட்டுமே வந்து அந்த மாதிரி பண்ணலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை பொசிஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப இப்படி பின்னாடி போகக்கூடாது, ரொம்ப இப்படி கீழே இப்படி வரக்கூடாது, முன்னோக்கி வரக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படி வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கும் மேலே இப்படி நம்ம இடுப்பு தூக்கும் போது. அதனால அந்த பொசிஷன் மட்டும் கரெக்டாக வச்சிட்டோம்னா கரெக்டாக இதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தோள்பட்டை வலி வந்து வர மாதிரி ஆகிடும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த 2 ஆசனமே சேர்ந்து செய்யும் போது பார்த்தோம்னா நம்ம டைனமிக்காக தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே வரணும். அந்த கை பொசிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைனா வந்து சில பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து எனக்கு வந்து மணிக்கட்டில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்கங்கிற மாதிரி இருந்தாலும், அதுக்கப்புறம் தோள்பட்டையில் வந்து ஏதாவது சிகிச்சை பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி ஏற்கனவே தோள்பட்டை வலி இருக்கணும்னா இந்த ஆசனா வந்து பண்ண வேண்டாம். மற்றவங்க வந்து எல்லாருமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பண்ண வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற போது வந்து கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தாங்க, ஷோல்டரில் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் நார்மல் பர்சன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த போட் போஸ்லேயே பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளோட 2 கைகளுமே தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கால்கள் வந்து நல்லா நேராக வைக்கணும், முட்டிகள் வந்து நேராக வைக்கணும். அப்போ பார்த்தோம்னா நமக்கு வயிற்றுலேயும் தொடை பகுதியிலுமே வந்து நல்லாவே வந்து ஒரு அதிர்வு வந்து ஏற்படும். ஸோ அந்த அதிர்வு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடியோ தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா பேர்ன் பண்ணி தரும். ஸோ இந்த பயிற்சிகளை வந்து கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.